வணக்கம் நேயர்களே, அச்சு அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அலங்காநல்லூரில் விடிய விடிய போராட்டம் நடைபெற்று வருகிறது. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நிச்சயமாக வேண்டும் என்று சொல்லி இளைஞர்கள் அங்கு இரவு முழுவதும் அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகிலேயே தங்கியிருந்து தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு அமைதி போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வரக்கூடியதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய காட்சிகளை நாம் இரவு முழுவதும் பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகு இன்று காலையில் அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினரார் என்ற தகவலும் கூட நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விரிவாக நாம் பேச இருக்கிறோம், அலச இருக்கிறோம். அதை தாண்டி இன்று எம்ஜிஆருடைய 100வது பிறந்த நாள் தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது. அவருடைய லெகசி, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்று அதிமுக இருக்கக்கூடிய நிலை, தீபா என்ன முடிவை இன்று அறிவிக்கப் போகிறார் என்ற விஷயம், இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் பேச இருக்கிறோம் நேர்களே இன்றைய அச்சரசல் நிகழ்ச்சியில். இதற்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். உங்களுடைய விரிவான பார்வைகளை பெறுவதற்கு முன்னாடி அலங்காநல்லூர்ல தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் நேர்களே. அங்கு இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் காதர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விரிவான தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் காதர். இரவு முழுவதும் அங்க போராட்டம் நடைபெற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நேற்று இரவிலிருந்து நடைபெற்ற சம்பவங்கள் என்ன, அதை இன்று காலை தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இரவு முதல் நடந்த சம்பவங்களை நீங்க விரிவா விளக்க முடியுமா தற்போது வரை? இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரை தென் மாவட்ட மக்களுக்கு அது ஒரு கருப்பு பொங்கலாகத்தான் அனுசரிக்கப்பட்டது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு முழுவதுமாக, அதாவது இந்த பொங்கல் பண்டிகை முழுவதுமாக ஒலித்த ஒரே குரல் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற குரலைத்தான் நாம் பல்வேறு இடங்களிலும் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் கடந்த 2 ஆண்டுகளாக நம் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு நடைபெறும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் நடைபெறவில்லை. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு குறிப்பாக அந்த தென் மாவட்டங்களில் தான் அது புகழ்பெற்றதாக விளங்குகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பகுதியில் தான் அதை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அலங்காநல்லூர் பகுதியை பொறுத்தளவு இது அரசு விழாவாக கூட எடுத்து பிரம்மாண்டமான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி இல்லாத நிலையில் அலங்காநல்லூரில் நேற்று போராட்ட களத்தில் இளைஞர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் குவித்தனர். நேற்று காலை முதலே இளைஞர்கள் அந்த எழுச்சி போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. திரைப்பட பிரபலங்களும் பல்வேறு அரசியல் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இந்த போராட்ட களத்தில் பங்கு பெற்றவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். நேற்று காலை சுமார் 9 மணிக்கு தொடங்கிய அந்த போராட்ட களம் தொடர்ந்து விடிய விடிய நீடித்து கொண்டே இருந்தது. காவல்துறையினர் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தினர். இருப்பினும் கூட இங்கிருந்த போராட்டக்காரர்கள் எங்களுக்கு வாடி வாசல் வழியே ஜல்லிக்கட்டு காலை அவிழ்த்து விட்டால் மட்டுமே நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்வோம், இல்லை என்றால் செல்ல மாட்டோம். ஆகவே எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடைபெற வேண்டும், வாடிவாசலிலிருந்து காளைகள் அவிழ்த்து விடப்பட வேண்டும் என்பதுதான் இங்கிருந்து போராட்டக்காரர்களுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒலித்தது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி எந்தவித பேச்சுவார்த்தையில் உடன்படவில்லை. இந்த நிலையில் அந்த காவல்துறையினர் அங்குள்ள போராட்டக்காரர்களிடம் ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கமும் அல்ல, ஆனால் உச்சநீதிமன்றம் இதற்கு ஒரு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த இடைக்கால தீர்ப்பை நாங்கள் நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவே அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த ஜல்லிக்கட்டுக்கான அந்த அனுமதி என்பது கிடையாது. ஆகவே அனைவரும் கலைந்து செல்லுங்கள் என்று கூறி வந்தனர். ஆனால் அவர்கள் கலைய மறுக்கவே, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த போராட்டக்காரர்கள் நேற்று இரவு இந்த பகுதியிலேயே சமைத்து சாப்பிட்டனர். மேலும் தங்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் காவல்துறையினர் வெளியில் உள்ளவர்களை உள்ளே அனுமதிக்க மறுப்பதாகவும், முதலில் போராட்ட காலத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் இருந்தோம், ஆனால் நேரமாக அது வெகுவாக குறைந்து 100கணக்கானோர் தான் இருந்தோம். ஆகவே எங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பதிவு செய்தனர். இருப்பினும் கூட அந்த போராட்டமானது தொடர்ந்து இன்று காலை வரை நீடித்து கொண்டே இருந்தது. பின்னர் இன்று காலை சுமார் ஒரு 6:30 மணிக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்வதாக தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து இங்கு இந்த போராட்டக்காரர்கள் அனைவரும் வேனில் ஏற்றிச் செல்லப்பட்டு வாடிப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் மண்டபங்களில் தங்க வைத்து கொண்டிருக்கின்றனர். இது மட்டுமின்றி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதால் மேலும் இந்த பகுதியில் எந்தவித அசம்பாவிதங்களும் அல்லது மீண்டும் போராட்டங்களும் வெடிப்பாமல் இருப்பதற்காக மேலும் காவல்துறையினர் இந்த பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் நடைபெற வேண்டிய ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை என்றாலும் கூட இன்றைய தினமும் கூட இந்த அலங்காநல்லூர் பகுதியை பொறுத்தளவு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது.
ரைட். காதர், இப்போ அங்க நிலை எப்படி இருக்கு? இன்னைக்கு காலை 6:30 மணிக்கு அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை ஒரு பெரிய பகுதியினர் வந்து கைது செய்யப்பட்டு வாடிப்பட்டிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அங்க யார் யார் இருக்காங்க? இன்னமும் அங்க போராட்ட குழுக்கள் இருக்கிறார்களா, இல்ல காவல்துறையோட பிரசன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடிகிறதா? அடுத்த கட்டமாக அவர்களுடைய நடவடிக்கையாக அந்த போராட்ட குழுவினர் என்ன விஷயங்களை சொல்றாங்க? அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் என்ன சொல்றாங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகுது? போராட்டக்காரர்களை பொறுத்தளவு போராட்டக்காரர்கள் யாரும் இங்கு இல்லை. சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு வாடிப்பட்டிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தில் பலரும் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் மேலும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கத்தான் இந்த பகுதியை, அதாவது இந்த வாடிவாசல் மற்றும் இந்த வாடிவாசலை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் யாரையும் காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அனுமதித்தால் மீண்டும் அந்த போராட்ட களம் விஸ்வரூபம் எடுக்க தோண்டும் என்ற காரணத்தினால் தான் காவல்துறையினர் அதற்கான அனுமதி மறுத்திருக்கின்றனர். பொதுமக்களுக்கான அனுமதி என்பது இந்த வாடிவாசல் பகுதியில் இல்லை. அந்த போராட்டக்காரர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நாம் இன்னும் கேட்டு பெறவில்லை. ஏனென்றால் அவர்கள் இன்று காலை தான் வாடிப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் தான் அது குறித்து நமக்கு அந்த தகவல்கள் தெரிய வரும். இதனிடையில் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியில் உள்ளவர்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு ஈடுபடலாம் என்ற தகவலும் நமக்கு தெரிய வருகிறது. ரைட். ஸோ அந்த கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள், அந்த இளைஞர்கள் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் ஏதேனும் முன்னெடுக்க கூடும் என்ற வாய்ப்பும் நீங்க சொல்றீங்க. நேற்று இரவுல அங்க இருந்த அந்த போராட்ட குழுவினருக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை. அதுல சிலர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சில பிரச்சனைகள், மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல பரவி வந்தது. அதுல அந்த விஷயங்கள்ல உண்மை நிலை என்ன? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் நேற்று இரவை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருந்தது? நிச்சயமாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய குரல் என்னவென்றால், போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டிருக்கின்றனர். இங்கு ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தால், யாரேனும் மயங்கினால் அதை பார்ப்பதற்கு மருத்துவர் இல்லை, மருத்துவ குழு இல்லை, அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ் கூட இல்லை, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற குரலை அவர்கள் முன்வைத்தார்கள். அது மட்டுமின்றி நாங்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த பகுதி மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட இரவில் நாங்கள் உணவை சமைக்க முற்படும் போது அந்த உணவு சமைப்பதற்கான பொருட்களை வழங்க விடாமல் காவல்துறையினர் தடுப்பதாகவும் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இருப்பினும் கூட அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பின்னரும் கூட அந்த போராட்டக்காரர்கள் இந்த பகுதியில் நேற்று இரவு சமைத்து சாப்பிட்டதை நாம் பார்க்க முடிந்தது. இப்போ வெளியூர்ல இருந்து அங்க அதிக மக்கள், இல்ல இந்த இளைஞர்கள், வேற யாராவது குழுவினர், போராட்டக்காரர்கள் அங்க அலங்காநல்லூருக்குள்ள வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களா? இன்று காலை முதல் சிலர் வரக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடியதாகவும் நமக்கு தகவல்கள் வருகின்றன. அந்த மாதிரியான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? அலங்காநல்லூருக்கு வெளியூர் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்களா? அலங்காநல்லூரை பொறுத்தளவு வெளியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை காவல்துறையினர் சோதனை செய்த பின்னர் தான் அனுமதிக்கின்றனர். ஆகவே இந்த போராட்ட களமானது இந்த வாடிவாசல் அருகே மீண்டும் போராட்டம் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஆனால் போராட்டங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிக அளவில் இருக்கிறது. ஆனால் அது அலங்காநல்லூர் அந்த கடைவீதி மற்றும் அந்த ஐயனார் கோவில் பகுதிகளில் நடைபெறலாமே தவிர இந்த வாடிவாசல் பகுதியில் நடைபெறுவதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த ஜல்லிக்கட்டு இந்த பகுதியில் நடத்த வேண்டும் என்று இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தியும் மீண்டும் ஜல்லிக்கட்டை நடத்திட வலியுறுத்தியும் இந்த பகுதியில் போராட்டம் நடைபெறலாம் என்று நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் இந்த பகுதியில் வந்திருந்தனர். ஆனால் தற்பொழுது அவர்கள் எந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள், அவர் எந்தெந்த பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லாதால் அவர்கள் வெளியில் பல்வேறு இடங்களில் இருந்திருக்கின்றனர். அவர்கள் இந்த நகருக்குள் வரும்போதுதான் இங்குள்ள அடுத்த கட்ட போராட்டம் குறித்து நமக்கு விரிவாக தெரிய வரும். அசோகா, ஸோ அடுத்த கட்ட அலங்காநல்லூர் மக்களுடைய போராட்டம் என்னவாக இருக்க போகிறது, இளைஞர்களுடைய அடுத்த முன்னெடுப்பு என்னவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அலங்காநல்லூரில் நிலைமை இவ்வாறாக இருக்க, தமிழகத்தின் மற்ற சில பகுதிகளில் அலங்காநல்லூரில் போராடக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த ஜல்லிக்கட்டு என்ற ஒரு விஷயத்திற்கும் ஆதரவு தெரிவித்து மற்ற சில பகுதிகளில் கூட போராட்டங்கள் இன்று காலை முதல் துவங்கி இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சேலத்தில் இளைஞர்கள் ஒன்றாக திரண்டு ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் என்ற செய்தி வருகிறது. அங்கு திரைப்பட இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார் என்ற செய்திகள் வருகிறது. சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுரேஷ் நேரடியாக நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ், அங்க சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? திரு ஜிவி பிரகாஷ் அங்க வந்திருக்கிறதாக தகவல்கள் இருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய நிலைமை குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க சுரேஷ்.
தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் தடை விதித்ததை தொடர்ந்து தமிழகத்தில் கடந்த 4 நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மதுரை, அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதே போல நேற்று சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. ஏற்கனவே நாம் தமிழர் சார்பில் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொங்கல் திருநாள் அன்று தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் தளவாய்ப்பட்டி அருகே உள்ள புத்திக்கரடு பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏறு தழுவுதல் நிகழ்ச்சிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ், நெருப்படா பாடலாசிரியர் அருண்ராஜ் காமராஜ், இயக்குனர் சண்முகம், உதவி இயக்குனர் ஜெகதீச பாண்டியன் உள்ளிட்ட தலைமையில் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இங்க வாடிவாசல் பகுதியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு காரணம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட காளைகளை காவல்துறையினர் வழியிலேயே தடுத்து நிறுத்தி அதனை கைது செய்ததாலும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்ததாலும் 100க்கும் மேற்பட்டோர் இந்த வாடிவாசல் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் கிராம காவல்துறையினர் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி வருகின்றனர். இது இந்த உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். இது குறித்து ஜி.வி. பிரகாஷ் நம்மிடையே கூறுகையில், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாட்டு மாடுகளை பாதுகாக்க ஜல்லிக்கட்டு மிகவும் அவசியமானது என்று குறிப்பிட்டார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு இளைஞர்களின் போராட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார்கள். ஜல்லிக்கட்டு தொடர்பாக அலங்காநல்லூர் மற்றும் மதுரை பகுதிகளில் தடியடியை நடத்தியதற்கு கண்டனமும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தங்களுக்கு அனுமதி வழங்கும் வரை இங்கு உண்ணாவிரத போராட்டத்தில் தனது தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் பதிவு செய்து தற்போது அவர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார். ரைட், நன்றி திரு சுரேஷ் பாபு, உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு. நம்ம பார்க்குறோம் டாக்டர், அங்கே அலங்காநல்லூரில் ஒரு போராட்டம், அதற்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறார்கள். பட் அதற்கான எதிரொலி இப்போ சேலத்தில் ஒரு உண்ணாவிரதம்னு சொல்லி ஜி.வி. பிரகாஷ் அவர்களுடைய தலைமையில் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ மற்ற சில இடங்கள்லையும் போராட்டம் செய்கிற மாதிரியா சமூக வலைதளங்கள் அதெல்லாம் பேசப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஓவராலாக இந்த அதுவும் விடிய போராட்டம் நடந்ததை நம்ம நீண்ட நாளுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் நடக்கிறத பார்க்குறோம். இளைஞர்கள் தானாக போராடக்கூடியது. அடிப்படையாக அமைதியான எந்த ஒரு போராட்டத்துக்கும் நம்ம அதில் அவர் ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களினுடைய மனதில் இருக்கிற ஒரு சென்டிமெண்ட்டை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அமைதியாக இருக்கிற வரைக்கும் எந்த விதமான ஒரு தவறும் இந்த போராட்டத்தில் இல்லை. ஆனால் அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டியது, சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது, இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு. மாநில அரசுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல். ஏன்னா மாநில அரசும் ஜல்லிக்கட்டு நடத்துறதை ஆதரிக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் உச்சநீதிமன்ற உடைய தீர்ப்பை மீறினால் அது ஃப்ளேக்ரண்ட் வயலேஷனாக இருந்தால் அவர்களுக்கு சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கு. மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு கெடாமல் பாதுகாக்க வேண்டியது அடிப்படை மாநில அரசினுடைய கடமை. ஸோ இந்த போராட்டங்கள் அடுத்த சில நாட்களுக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்றதுக்கான வாய்ப்பு, அப்படி தான் நம்ம நீங்கள் சொல்கிறது பார்த்தா சேலத்தில் மற்ற சில இடங்கள்லையும் போராட்டம் இருக்குது. ஸோ அந்த போராட்டங்கள் அமைதியாக தொடர்வதில் தவறு இல்லை. அது மக்களுடைய சென்டிமெண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு அது ஒரு வெஹிக்கிள். ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்க வேண்டும்? 2 ஒன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு மாத காலத்தில் வரப்போகுது. அலங்காநல்லூரில் விடிய ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அங்கே போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. இளைஞர்கள் குழுமி அங்கேயே சமைத்து சாப்பிட்டு அங்கேயே உறங்கி அந்த அலங்காநல்லூர் வாடிவாசலை விட்டு அகலாமல் தொடர்ந்து இரவு முழுவதும் போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். இன்று அதிகாலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வருகிறது. அதைத் தொடர்ந்து தற்போது சேலம் போன்ற மற்ற சில பகுதிகளிலும் இளைஞர்கள் திரண்டு போராட்டங்களை துவக்கி இருக்கிறார்கள். உண்ணாவிரதங்களை, அமைதியான போராட்டங்களை துவக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த போராட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரமா தொடர்ந்துகிட்டே இருக்கு. இளைஞர்கள் தெருவுக்கு வருவதும், பேரணி நடத்துவதும், போராட்டம் செய்வதும், இல்லை உண்ணாவிரதம், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதும். இது ஒரு பக்கம் தொடர்ந்துகிட்டே இருக்கிறது இந்த விஷயத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறது அரசாங்கத்தின் மீது. இல்லை இந்த பிரச்சனையை முடிக்க விடாம அரசியல்வாதிகளுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி இந்த போராட்டங்கள் தொடருதுன்றதை பார்க்குறோம். பட் அது தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் நம்ம ஜல்லிக்கட்டு வருவதற்கு அடுத்து செய்ய வேண்டியது என்ன, சட்ட ரீதியா பார்க்க வேண்டிய வழிகள் என்ன அப்படிங்கிறது இல்ல. அடிப்படையா 2 தாங்க. ஒன்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதற்கு பொறுத்திருந்தா இருக்கணும், வேற வழி கிடையாது. ஒரு மாதத்துக்குள் வரும் என்ற எதிர்பார்ப்பு கேரண்டி கிடையாது. ஆனால்
பரவலாக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ள இந்த தீர்ப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்கனவே டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எழுதிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அதான் டிராஃப்ட் எழுதிட்டு இருக்கோம். அது வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ வீக்ஸ். ஸோ அது வந்து வரப்போகுது. ரெண்டாவது, அது அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. அந்த தீர்ப்பிலேயே வந்து ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு ஒரு அனுமதி வந்தால், ஒரு கண்டிஷன் இல்லாமல் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றி நீங்கள் நடத்தலாம் அப்படிங்கிற தீர்ப்பு வந்ததுன்னா நமக்கு ஓரளவுக்கு ஒரு வெற்றி கிடைத்த மாதிரி இருக்கும். இப்போ அதில் வந்து தடை நீடிக்கிறது, இல்லை அதை நடத்த முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தது அப்படின்னாக்க அடுத்த கட்டம் பால் இஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசினுடைய கோர்ட்டில் தான் இருக்குது. மத்திய அரசு என்ன செய்யணும்னா, மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ஐதர் அந்த லிஸ்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் அனிமல்ஸ்லேருந்து அந்த காளையை நீக்குவதற்கோ, இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் எக்ஸ்பிளிசிட்டாக அதையே வந்து மாற்றி அமைப்பதற்கோ. ஸோ இதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ இன்னைக்கு என்ன நடக்குது, நேற்று என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மனநிலையை மத்திய அரசுக்கு உணர்த்துவதற்கான போராட்டங்கள். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனால் இதனால வந்துட போதானா இல்லை. ஜல்லிக்கட்டு நம்ம நடத்தணும்னா செய்ய வேண்டியது ஒன்று, உச்சநீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்கு பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த தீர்ப்பில் வந்துருச்சுன்னா வெற்றி, நல்லது. தீர்ப்பில் தடை நீடிக்கும், இல்லை ஜல்லிக்கட்டு நடத்த முடியாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு மீது என்ன அழுத்தம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அடிப்படையாக பார்க்கணும். என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் இதை இத்தோட டிசம்பர் மாதம் வரைக்கும் மறந்துட்டு திருப்பியும் அடுத்த வர டிசம்பரில் ஆரம்பிச்சாங்கன்னா திருப்பியும் அது நிஜமாவே வந்து அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவங்க மேலதான் நம்ம குற்றம் சொல்ல முடியும். இந்த மாதிரியான அழுத்தங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குங்கிறத பாக்குறோம். இப்ப நேத்து பொங்கல் அப்படிங்கிறது, காணும் பொங்கல் எல்லாம் முடிஞ்சிட்டாலுமே கூட நாங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் போராட்டம், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற நிலை இல்லாம தொடர்ந்து இரவு முழுவதும் அந்த பிரஷர் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்க. அரசாங்கம் செயல்படணும், இல்ல ஒரு நீங்க சொல்றது போல சட்டம் மாறணும் அப்படின்னா அதற்கான அழுத்தங்கள் இங்கே இளைஞர்கள் வந்து தெருவில் போராட்டம் பண்ணி தான் அரசுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. அரசு தானா போய் நடவடிக்கை எடுக்கணும், செய்யணும். ஆனா 2 வருஷமா 3 வருஷமா ஜல்லிக்கட்டு நடக்கலையே, செய்யலையே, அது சரி. ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம், அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம். என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து தொடர்ந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் வந்து இந்த அழுத்தம் கொடுக்க முடியுமாங்கிறது. ஏன்னா இளைஞர்கள் அவர்கள் படிப்பு இருக்கிறது, அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். அதனால வந்து பர்மனண்டா அவங்க வந்து அலங்காநல்லூர்லயோ மற்ற ஊர்கள்லயோ வந்து தெருவில் உட்கார்ந்து போராட்டம் பண்ண முடியாது. போராட்டம் செய்ய வேண்டும். அந்த உணர்வை பிரதிபலிப்பதற்காக அந்த போராட்டம். அடுத்தது அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். அடுத்து மாநில அரசு 50 எம்பிக்கள் இருக்கிறாங்க அதிமுக, திமுக எம்பி ராஜ்யசபால இருக்கிறாங்க. எல்லாரும் ஒருமித்த கருத்தை உருவாக்கி மத்திய அரசு மீது அழுத்தம், பாஜக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்காரு தமிழ்நாட்டிலிருந்து, இவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தின் அடிப்படையில் தான். ஏன் இப்போ மத்திய அரசுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளில் அதிமுகவினுடைய ஆதரவு தேவைப்பட போகிறது ராஜ்யசபால பர்டிகுலரா. ஸோ அதற்கு இவர்கள் என்ன அழுத்தம், பதில் அழுத்தம் கொடுத்து, ஐயா எங்கள் ஆதரவு வேண்டும் என்றால் இதற்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும், இந்த இதில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்பது இவர்களுடைய. இளைஞர்களை மட்டும் போராட்டத்தில் மட்டும் இது ஜெயிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அது அவர்களுடைய மனநிலையை அவர்கள் பிரதிபலிச்சிருக்கிறார்கள். அது வரைக்கும் வரவேற்கத்தக்கது. அமைதியாக செஞ்சிருக்கிறாங்க, அதுவும் வரவேற்கத்தக்கது. இதே இளைஞர்கள் இன்னைக்கு போராட்ட காலத்துல இருக்கிறவங்க இவங்க வந்து நிச்சயமா நீங்க சொல்றது போல அங்க உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்துக்கொண்டே இருந்தாலே, ஒரு நடிகர் கூட குறிப்பிட்டு சொன்னது போல நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறதுனால நம்மளதான் வருத்திக்கிறோம், அடுத்தது அந்த அந்த காசுக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண போறோம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது. சோ நிச்சயமா நீங்க சொல்றது போல இந்த எதிர்ப்பு பதிவு செய்யக்கூடிய அதே நேரத்துல இதே இளைஞர்கள் அடுத்த கட்டமா ஆக்கப்பூர்வமா என்னென்ன செய்ய முடியும், உதாரணத்திற்கு சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியும்ங்கிற ஒரு ஆலோசனை. என்ன சட்டக்கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்கள் இதே குரூப்ல, அவர்கள் ஏதேனும் செய்ய முடியுமா? அல்லது இந்த நாட்டு மாடுகளை காப்பாற்ற வேண்டும்ன்ற இஷ்யூ முன்வைக்கப்படுகிறது. அதற்கு அந்த நாட்டு மாடுகளுக்கு இல்ல நம்ம இந்த இயற்கை சார்ந்த அவர்களுடைய அந்த விலங்குகளுடைய பாதுகாப்பு சார்ந்த அந்த விஷயங்களை வேற ஏதாவது முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் ஏற்கனவே தங்களை இம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த பெட்டிஷன்ல வந்து ஆக்சுவலா முதல்ல இருந்ததுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பல அமைப்புகள், விவசாய சங்கங்கள், பல அமைப்புகள் வந்து இதுல இம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்குல தங்களுடைய கோரிக்கைகளையும் நீதிமன்றம் கேட்க வேண்டும் என்று கேட்டு அவங்களும் வாதாடி இருக்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நான் சமீபத்தில் ஒரு பெட்டிஷனர்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு ஹியரிங்லையும் புதிதாக யாரோ ஒருத்தர் 2 பேர் வர்றாங்க, வந்துட்டு எங்களுடைய கருத்துக்களையும் இந்த நீதிமன்றம் கேட்க வேண்டும் கேட்டு இம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க, சேர்த்துக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ சப்போஸிங் இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது, அதற்கு பிறகு
அரசு மாநில அரசு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல, மத்திய அரசு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் வந்து இவங்க எப்போ பிப்ரவரியில் வருதுன்னு வைங்க, மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் மீண்டும் வந்து இவர்கள் அந்த களத்துக்கு வந்து என்ன அமைதியாக என்ன போராட்டம் நடத்தணுமோ அந்த ரீதியாக தங்களுடைய குரலை அழுத்தம் கொடுக்கும் வகையில் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அவங்க ஒலிக்கணும். அதுதான் முக்கியம். ரைட். ஸோ இது அடுத்த கட்டமா ஆக்கப்பூர்வமா அந்த வண்டியை நகர்த்திட்டு போற வேண்டிய காரியங்களும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல ஜல்லிக்கட்டு நடத்தணும், எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரதானமான கோரிக்கையாக இவர்களுக்கு இருந்தாலுமே கூட கடந்த 2 தினங்களா இன்னொரு கோரிக்கையும் எழுந்து கொண்டிருக்கக்கூடியதை பாக்குறோம். பீட்டாங்கிற அமைப்பே பேன் பண்ணணும், இந்த அமைப்பை வந்து தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உட்பட அனைத்து இளைஞர்கள்ல இருந்து ஒரு அரசியல் தலைவர் வரைக்கும் எல்லாரும் இது வந்து ஒரு knee jerk ரியாக்ஷன். அதாவது இந்த பெட்டிஷன் வந்து ஒரிஜினலா 2007 போட்டது பீட்டாவே கிடையாது. இதுல வந்து நாகராஜன் ஒருத்தர் வந்து அவருடைய மகன் ஜல்லிக்கட்டுல இறந்துடுறார், அவர் வந்து இது தடை செய்யணும்னு போடுற பெட்டிஷன். அதுக்கு பிறகு வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க கோர்ட்டு, எல்லாம் இன்க்ளூடிங் அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புறாங்க. அதற்கு பிறகு அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு இம்ப்ளீட் ஆகும்போது திருப்பியும் பெட்டா வராங்க. ஸோ இது வந்து ஒன்று பெட்டா வந்து நம்ம ஒரு டார்கெட் மாதிரி ஆக்கியிருக்கிறோம். பெட்டாவினால் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படவில்லை. ஃபர்ஸ்ட் பெட்டா வந்து ஒரு அமைப்பு, பெட்டா ஒரு காரணமாக இருந்தாலும் பிரதான காரணம் பெட்டாவே அல்ல. பெட்டா வந்து போய் கோர்ட்டுக்கு போனது இந்த நாகராஜாங்கிறவர் முதல்ல கோர்ட்டுக்கு போறாரு, அப்புறம் அனிமல் வெல்ஃபேர் போர்டு வராங்க, அப்புறம் பெட்டா வராங்க, அப்புறம் மற்ற அமைப்புகள் வராங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு அமைப்பை மட்டும், இது வந்து ஜல்லிக்கட்டுக்கு நடக்காத காரணம் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வராத ஒரு காரணமும், மத்திய அரசு திருத்தம் கொண்டு வராத காரணமும், மாநில அரசு போதுமான அழுத்தம் கொடுக்காத காரணம், இதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒரு அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனை போய் நம்ம திட்டுறதுல அதுக்கு என்ன பெனிஃபிட்? அது நீங்க தடை செய்யணும், ஒரு அமைப்பை தடை செய்யணும்னா அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு நம்மளால் வைக்க முடியும் அப்படிங்கிறது, அதாவது ஃபைனான்ஷியலாக அவங்க வந்து ஏதோ இர்ரெகுலாரிட்டி நடந்திருக்கு, இல்லை அவங்க அக்கௌண்ட் சப்மிட் பண்ணல, இல்லை வேற ஏதாவது இல்லீகல் சோர்ஸில் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இது வந்தால் தான் நீங்கள் தடைங்கிறது செய்ய முடியும். விலங்குகள் நலனுக்கு அவங்க பாடுபடுறாங்க. ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அணுகுமுறை தவறு என்பது நம் கருத்து, அது நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் பெட்டாவினால் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது, பெட்டா இல்லைன்னா நாளைக்கு ஜல்லிக்கட்டு வந்திருக்குங்கிறது ஒரு அபத்தமான வாதம். அனிமல் வெல்ஃபேர் போர்டு இருக்கிறது, இண்டிவிஜுவல்ஸ் கிட்டத்தட்ட தனிநபர்களே வந்து நிறைய பேர் இம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜல்லிக்கட்டு நடக்காமல் இருப்பதற்கு பெட்டா ஒரு காரணமே தவிர அவர்கள் மட்டும்தான் காரணம் அல்ல. ரைட். சோ இந்த நிலையில நம்ம அலங்காநல்லூர்ல அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த போராட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்க இருக்கக்கூடிய அலங்காநல்லூருடைய ஊர் பொதுமக்கள், அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் தொடர்ந்து ஒரு அமைதி பேரணி நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் நேற்று இரவு இதே இளைஞர்களுக்கு உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்தவர்கள். அந்த கிராம மக்கள் அங்க வந்து ஒரு அமைதி பேரணி நடத்தி அதுல பெரும்பாலான அளவில் வந்து பெண்கள் கூட இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம், சிறுவர்கள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அந்த ஒட்டுமொத்த கிராமமே திரண்டு அங்கே வந்து ஒரு அமைதி பேரணியை நடத்தி அலங்காநல்லூரில் அந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்க கூடாது, அந்த கைதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று ஒரு அமைதி பேரணியை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ஒரு எக்ஸ்பெக்டட் தான் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய வில்லேஜர்ஸ், அங்க இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா இவங்க தான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடத்தி வந்தவர்கள், அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, அந்த இளைஞர்களுக்கு தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்த்த ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்க ஒரு பெரிய அமைதி பேரணியை அங்க இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் நடத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்று எம்ஜிஆருடைய 100வது பிறந்தநாளை அனுசரிக்கக்கூடிய வகையில ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா அவர்கள் அண்ணா சிலையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளும் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன, அதை பார்க்க முடிகிறது.
அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரின் உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். அவர் இன்று அரசியலுக்கு நான் வருவது குறித்து ஒரு முக்கிய முடிவை அறிவிக்கப் போகிறேன் என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று எம்ஜிஆருடைய 100வது பிறந்தநாளை முன்னிட்டு அவர் புதிய கட்சி தொடங்க போகிறாரா இல்ல வேற ஏதேனும் அரசியல் ரீதியான நகர்வுகளை முன்னெடுக்க போகிறாரா என்பது குறித்து இன்று விரிவாக தெரிவிக்கப் போகிறேன் என்று தீபா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். நேற்றே பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த தகவல்களை கொடுத்திருந்தார்கள். அதற்கான முதல் படியாக தற்போது அதிமுகவுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தன்னுடைய அந்த ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை தீபா துவங்கி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அந்த சிலைக்கு தீபா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அலங்காநல்லூரில் ஒரு பக்கம் மிகப்பெரிய போராட்டங்கள் பேரணிகள் அங்கு ஊர் மக்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள், அதை பார்த்தோம். தற்போது எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கு அங்க தீபா அவர்கள் மரியாதை செலுத்திய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிந்தது. அந்த ஒரு விஷயம் குறித்தும் தீபா அரசியலில் என்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகிறார், இது அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்க போகிறது, எம்ஜிஆருடைய நூற்றாண்டு பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது. அலங்காநல்லூரில் இருந்தும் தொடர்ந்து நமக்கு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய போராட்டங்களையும் நாம் தொடர்ந்து பின்தொடர இருக்கிறோம். நேர்களே, ஜல்லிக்கட்டுக்கான போராட்டங்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருக்க எம்ஜிஆருடைய 100வது பிறந்தநாளை இன்று தமிழகத்தில் அனுசரிக்கப்படுகிறது. அதிமுகவில் இருந்து குறிப்பாக சிறப்பான சில ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அஃப்கோர்ஸ் நாள் முழுவதும் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த விஷயங்களுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் நிச்சயமா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஐகான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆதரிப்பவர்கள் விமர்சிக்கிறவர்கள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு பாப்புலர் இமேஜினேஷன்ல ஒரு பெரிய லீடரா இருந்தவர். கோடிக்கணக்கான மக்களினுடைய மனதில் இடம்பெற்றவர். அதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது he occupied a place in the hearts of millions. நீங்க அவர் வந்து அரசியல்ல எல்லா நடவடிக்கையும் சரியா தவறா ஒரு அரசியல் தலைவர் அப்படி எடுத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு சில முடிவுகள் நம்ம வரவேற்போம், சில முடிவுகள் நமக்கு சர்ச்சை ஏற்படக்கூடிய வகையில் இருக்கலாம். ஆனால் திரு எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் he captured a place in the hearts of the people. அது வந்து யாரும் மறுக்க முடியாத ஒன்று. இரண்டாவது, அவருடைய அந்த மத்திய உணவு திட்டம், அப்கோர்ஸ் காமராஜர் அவர்களால் முதல்ல துவக்கப்பட்ட திட்டம் என்றாலும் அந்த மத்திய உணவு திட்டம் பலரால் வந்து முதல்ல கொண்டு வரும்போது அது விமர்சிக்கப்பட்டது. என்னங்க எல்லாம் சாப்பாடு போடுறீங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், விமர்சனம் இருந்தது. கடைசியில எவ்வளவு வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் அது ஒரு தொடங்கி ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சது இவ்வளோ ஒரு விஷனரி ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ அதை போன்ற பல திட்டங்கள். ரெண்டாவது, அனைத்து மக்களுக்கும் அரவணைத்து போன ஒரு தலைவர். உங்களுக்கு அவர் அரசியல் வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க வாக்களிக்காதவங்கிறது விட்டுடுங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஜாதி அரசியல் செஞ்சாரு, இல்லை ஒரு மத ரீதியாக அரசியல் செஞ்சாருன்னு ஒரு விமர்சனம் கூட இல்லாத ஒரு தலைவர். இன்றைய காலகட்டத்தில் அந்த மாடர்ன் ஈரால இந்தியாவில் அந்த மாதிரி தலைவர்கள் மிக மிக கம்மி. எல்லா மக்களும் அரவணைச்சு எல்லா சமுதாயத்தையும் அரவணைத்து போன ஒரு அரசியல் தலைவர். அது வந்து ஒரு மிகப்பெரிய லெகசி. நிச்சயமா அவருடைய ஒரு லெகசி மிகப்பெரியது. இன்னி வரைக்கும் கூட எம்ஜிஆருக்காக அதிமுகவுக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறத நம்ம இன்னி வரைக்கும் பார்க்கிறோம். அவருடைய 100வது பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய டேல கூட இன்னும் எம்ஜிஆர் இல்லைங்கிறத ஏத்துக்காத சில கிராம மக்கள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்க சொன்னது போல மக்கள் மனதில் அவர் இடம் பிடிச்சார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் அவர் மீதான சில விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கிறது. உதாரணத்திற்கு அவருடைய ஏழைகள், அந்த பாமர மக்கள் தான் அவருடைய மிகப்பெரிய அவருக்கு ஆதரவளித்த மக்களாக பார்க்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு 10 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் இருந்தார், 3 முறை முதலமைச்சரானார். எந்த அளவிற்கு அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தவர்கள் மேலே வந்திருந்தார்கள், அவர்களுக்கான ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தமிழ்நாட்டில் இருந்தது, இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டா நம்ம பார்க்கும்போது அவருடைய ஆட்சி நிஜமாவே அந்த மக்கள் வந்து மேல வந்தார்களா அப்படின்ற கேள்விகள்லாம் விமர்சனம் செய்வார்கள். இல்ல, பொதுவா வந்து அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது வந்து அந்த எஃபிஷியன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி.
ரெண்டாவது திரு எம்ஜிஆர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் வந்து அவரே கூட சொல்லியிருக்கிறாருன்னு என்னுடைய நினைவு. அதிகாரிகள் சரியா சில திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது மத்திய அரசை ஒரு எதிர்நிலையில எப்பவுமே எடுத்தது இல்லை. அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உரிமைகள்ல இருந்தாலும் திரு எம்ஜிஆர் எப்பவுமே வந்து மத்திய அரசோடு சுமூகமான ஒரு உறவுக்கு தான். அது வந்து அடிப்படையா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டான்ஸ். ஆனா எல்லா சூழல்களும் அது வரவேற்கத்தக்க நிலையா அப்படின்னு பார்க்கணும். இப்ப செல்வி ஜெயலலிதா பாத்தீங்கன்னா சில விஷயங்களில் மத்திய அரசு ஆதரிப்பாங்க, பல விஷயங்களில் முரண்பாடு பிரச்சனைகள் வரும்போது கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு விமர்சனம். ஆனால் ஓவராலா வந்து ஒரு பாசிட்டிவ் லெகசி. எந்த ஒரு அரசு இருந்தாலும் அதில் சில வந்து குறைபாடுகள் இல்லாமல் ஒரு அரசு நடத்த முடியாது. எந்த ஒரு நபர் அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அவர்களால் நடத்த முடியாது. ஆனால் திரு எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் லெகசி ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் லீடர் ஃபார் ஆல் பீப்புள். எந்த ஒரு ஏன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவர் என்றாலே ஒரு சமுதாயத்தை பிளவுபடுத்தி வாக்குகளை சேகரிக்கக்கூடிய ஒரு கட்சியோ ஒரு தலைவரோ முயற்சிக்கும் ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழறோம். எந்த மாநிலம், தமிழ்நாடு விட்டுடுங்க, வேற பீகார் எடுத்துக்கங்க, யூபி எடுத்துக்கங்க, எந்த மாநிலம் எடுத்துட்டாலும் ஜாதி அடிப்படையில் வாக்குகள் பெறுவது, மத அடிப்படையில் வாக்குகள் பெறுவது, இந்த மாதிரி ஒரு கட்சிகள் தொடர்ந்து செயல்படும் ஒரு நிலையில எம்ஜிஆர் வந்து இந்த ஜாதி ஓட்டு வாங்கினாரு, இல்ல எம்ஜிஆர் வந்து இந்த மதத்தை ஓட்டு வாங்கினாருங்கிற சரித்திரமே கிடையாது. அனைத்து மக்களுக்கும் ஒரு தலைவர். சோ அது அவருக்கான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய சிலைக்கு அங்கு மரியாதை செலுத்திவிட்டு இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கணும். நாங்கள் சுவாசிக்க மறந்தாலும் அவரை நேசிக்க மறப்பதில்லை. எங்கள் உயிர் உள்ளவரையும் புரட்சித் தலைவருடைய நினைவுகள் இருக்கும். அவர் வாழ்க. என் இனிய தமிழ் மக்களே, எம்ஜிஆர் என்ற அந்த 3 எழுத்து, தமிழ் என்ற அந்த 3 எழுத்து, மூச்சு என்ற அந்த 3 எழுத்து இன்றளவும் தமிழகத்தை காலம் கடந்தும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கும் இது ஒலித்துக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றலுள்ள ஒரு ஆத்மா எம்ஜிஆர் அவர்கள். எப்படி நினைவுகிறது தெரியல. அவர் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்திற்கு மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றிய செயல் இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு அவரை நினைவு கொள்ள செய்யும். நல்ல மனிதர், ஒரு அற்புதமான மனிதன். அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட மக்களை நேசிப்பதில் அவரை போன்று ஒரு தலைவரை பார்க்க முடியாது. கட்சி பேதம் இல்லாமல் மாற்றுக் கொள்கையில் 1000 இருந்தாலும் எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் எல்லோரும் இணைந்து நேசித்த ஒரே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய 100ஆண்டு விழாவில் அவருக்கு மாலை அணிவிப்பது என்பதெல்லாம் உண்மையிலே நாங்கள் செய்த பெரிய பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடன் இந்த காலத்தை நினைத்து பார்க்கிறேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு பொற்காலம். அவருடைய நினைவாக இந்த தினம் அவருக்கு மாலை அணிவித்து தமிழ் துறையிலும் எங்களுடைய ஒரு நிகழ்ச்சி காட்டியிருக்கிறோம். நன்றி. இப்ப எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவில் அவருக்கு மகளை வச்சு அவர் பற்றி பேசுறோம் இல்லையா? ஜல்லிக்கட்டுக்கு வாங்க, அங்க பேசுறோம். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் அங்கே எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை நம்ம பார்த்தோம். நிச்சயமா நம்ம அரசியல் பற்றி பல விஷயங்கள் பேசணும். திரையுலகிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த காலத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் தான். இன்ஃபேக்ட் ஒன்லி ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தார். அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி, அவங்க ரெண்டு ரெய்னிங் ஸ்டார்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. தமிழ் சினிமானாலே இவங்க 2 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு திரையுலகத்தின் சார்பாகவும் மஞ்சாரி செலுத்தக்கூடியதை பார்க்கிறோம். எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த லிகசி, அவருடைய அடுத்த கட்டம் மங்கடு அப்படின்னு பேசி வரும்போது அவர் தொடங்கிய கட்சி, அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை வந்து தலைமையேற்று நடத்தினாங்க. இது வரைக்கும் கடந்த ஆண்டு வரைக்கும் அவங்க தான் தலைமையேற்று நடத்தினார்கள். தற்போது நம்ம பார்க்கும்போது தீபா அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ஒரு எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்துறாங்க. அவங்க இன்னைக்கு என்னோட அரசியல் பயணத்தை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு எந்த அளவிற்கான ஸ்பேஸ் இருக்க முடியும்? இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு ஏற்கனவே ஒரு பொதுச் செயலாளர் வந்து விட்டார். அவருடைய தலைமையில அவங்க வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் இருக்காரு. இதெல்லாம் சோ இதற்கு நடுவுல தீபா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வெளி இருக்கிறதா? அவர்களுக்கான ஒரு தேவை இருக்கிறதா? அவர்களால அரசியல் அடுத்த கட்டத்துல ஷைன் பண்ண முடியும்? இல்ல, நான் ஏற்கனவே ஒரு முறை இதை பத்தி பேசும்போது சொன்ன மாதிரி
திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராகி அடுத்து முதலமைச்சராக வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் வந்து அவங்களை எதிர்ப்பவர்கள் அதிமுகவில் இருக்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அவங்க வேற யாராவது ஒருத்தர் ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. அந்த குரூப் தான் வந்து தீபா அவங்கள ஆதரிக்கிறதுக்காக போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு திருமதி சசிகலா இல்லாமல் ஒரு ஓபிஎஸ்ஸே அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராகவும் ஒரு மேபி ஹைப்போதெட்டிக்கலி பொதுச் செயலாளராக வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, தீபா அவர்களுக்கு ஸ்பேஸே இருந்திருக்காது. ஏன்னா ஒருமித்த கருத்து இருந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ இவங்க வந்ததுனால அவர்களை எதிர்ப்போம் என்று சிலர் சொல்லுவதனால் அவங்களுக்கு இங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது எந்த அளவு எந்த எண்ணிக்கையில அவர்கள் போவாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக உடனடியாக வரத்துக்கு முயற்சி செய்வாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அது நடந்தது என்றால், அது நடக்காமல் இருந்தது, சரி 6 மாசத்துக்கு மாற்றம் எதுவும் இல்லை, திரு ஓபிஎஸ் அவர்களே தொடர்ந்து நீடிக்கிறார் அப்படின்னாக்க தீபா அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கும் என்பது ஒரு கேள்வி. நேற்று அங்கதான் திரு எம் நடராஜன் பேசுனதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலமைச்சரை எல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே தான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு, நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாரு, அவரே முதலமைச்சராக இருக்கலாம்ன்ற ஒரு கருத்து நேற்று நடராஜன் அவர்கள்ட்ட இருந்து வரதை நம்ம பார்க்கணும். சோ அது ஒரு முக்கியத்துவம் பெறுகிறதா? அப்போ முதலமைச்சர் மாற்றம் தற்போதைக்கு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, நம்ம வந்து 2 பக்கத்திலிருந்தும் நம்ம செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒரு செய்தி வந்து இல்ல அதிமுக சிலர் வந்து பல அமைச்சர்கள்லாம் வந்து ஏற்கனவே கருத்து தெரிவிக்கிற நிலையில மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் என்னன்னா, நேற்று திரு நடராஜன் அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு அவர் அதாவது லாஜிக்கலா பார்த்தாக்க ஒரு 6 மாத காலமோ ஓராண்டு காலமோ கட்சி பொறுப்பை கவனித்து விட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதுல ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டு அதுக்கு பிறகு பிளஸ் இந்த பப்ளிக் சென்டிமெண்ட் ஓரளவுக்கு வந்து பப்ளிக் சென்டிமெண்ட்டை வந்து ஒரு நியூட்ரலாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர விருப்பப்பட்டால் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது யுத்தியாக இருக்கலாம். இப்போ உடனடியாக அவர்கள் வந்தார்கள் என்றால் அதில் என்ன சிக்கல்னா, அதிருப்தியாளர்கள் தீபா பக்கம் செல்வதற்கான வாய்ப்பை உடனடியாக கிரியேட் பண்ணி கொடுக்கறாங்க. அந்த ஒரு இதுல அதிருப்தியாளர்கள் சொல்றாங்களா இல்ல அவர்களுக்கு தனி ஆதரவாளர்கள் உருவாகுறாங்களா? அதிமுகவுக்கு வெளியே வந்து எங்க ஆதரவாளர்கள் வருவதற்கான எப்படி அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பட் அது எப்படி இருந்தாலுமே தீபா அப்படிங்கிற நபர் ஜெயலலிதா அவர்களுடைய லெகசியில எனக்கும் பங்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. நான் தான் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர், அவருடைய அண்ணன் மகள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அந்த அவருடைய பேரை நான் காப்பாற்ற வேண்டும், நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும்ன்ற விஷயத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. எந்த அளவிற்கு அவர்களுக்கு அதான அந்த தீபா அப்படிங்கிற பர்சனுக்கான ஏற்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர்களுக்கான சாதக பாதகங்கள்ல என்ன பார்க்க முடியும்? இப்ப பரவலா ஊடகங்களை பேசப்படுறது ஜெயலலிதா மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சாதகமா சொல்லப்படுது. அது தவிர வேற என்ன சாதக பாதகங்கள்? அதாவது அவங்க அடுத்த சில வாரங்களில் மாதங்களில் அவர்களுடைய செயல்பாடு முதல்ல வந்து இன்னைக்கு ஏதோ அறிவிப்பு வரப்போகுது, அரசியலில் நுழைய போகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பு வரப்போகுதுங்கிறாங்க. ஸோ அது வந்து முதல் கட்ட ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பின் பிறகு அவர்களால் அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறதா, அவர்களுடைய அடுத்த கட்ட அவங்க கூட எவ்வளவு பேர் வரப்போறாங்க, முக்கிய பிரச்சனைகளில் என்ன நிலைப்பாடு, இதெல்லாம் வந்து தெரிந்த பிறகுதான் இது வந்து மக்கள் வந்து இவங்களை சீரியஸா எடுத்துப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த கட்டம். ரெண்டாவது, அதிமுகவிலேயே தலைவர்கள் வந்து இன்னைக்கு என்ன ஒரு கருத்தை தெரிவித்தாலும் அவர்களும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா செல்ஃப் பிரசர்வேஷன், தங்களை வந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதுதான் எந்த ஒரு அரசியல் இருக்கிற எல்லாருடைய முதல் நோக்கம். ஸோ அவங்களும் வந்து எல்லாரும் வந்து 100க்கு 100 இன்னைக்கு ஒரு பக்கம் ஆதரிக்கிறதுனால நாளைக்கு மாறவே மாட்டாங்கன்னு ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய நடவடிக்கை அடுத்த சில வாரங்களில் மாதங்களில் எவ்வாறு அவங்களோட செயல்பாடு இருக்க போகிறது, எவ்வாறு அவர்கள் திட்டத்தை முன்வைக்க போறாங்க, எவ்வாறு மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் வந்து மக்கள் முடிவெடுப்பாங்க. ரைட். ஸோ மக்கள் வந்து பொறுத்திருந்து பார்த்து ஒவ்வொருவருடைய அந்த அசைவுகளையும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் ஆராய்ந்த பிறகுதான் மக்கள் ஒரு திண்ணமான முடிவுக்கு வருவார்கள் என்ற கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்களே என்ன நடக்க போகிறது என்று. ஒரு தற்போது இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த டாக்டர் சுமந்த் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு தொடர்பாகவும் மற்ற பல விஷயங்கள் தொடர்பாகவும் தொடர்ந்து பல செய்திகளையும் நாம் வந்து தகவல்களையும் நேரடிகளையும் பார்க்க இருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.